ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் நம்மளுக்கு லைவு கிடையாது. நேற்று நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். கிளம்பி ஊருக்கு போகிறப்போ பஸ்ஸில் போகிறப்ப எடுத்த வீடியோ தான் இது. அங்கே போய் முதல்ல மதுரை முடிய ஒரு பஸ்ஸு, மதுரையிலேருந்து அங்கிட்டு சிவகங்கை முடிய ஒரு பஸ்ஸு, அப்படி மாறி போனோம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல, நேற்று ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எனக்கு பஸ்ஸு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். கூட்டத்துக்குள்ளே ஒரே இந்த வெயில் காலத்தில் அப்படியே கசகசன்னு போகிறத காட்டிலும் பஸ்ஸில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரின்னு சொல்லிட்டு போய் சிவகங்கையில் போய் இறங்கிட்டோம். பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே நாங்கள் நல்லா இருந்தால் ஒரு 10-15 பேர் தான் இருந்திருப்போம். அந்தளவு தான் ஆட்கள் இருந்தோம். அதனால் இயற்கையெல்லாம் நல்லா ரசிச்சுக்கிட்டே போனேன். அங்கே போய் இறங்கிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கே சிவகங்கையிலேருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப சரியான வெயில். எங்கள் வீட்டுக்கார் 2 கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இறங்கின அந்த ப்ளூ கலர் பஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி அவர் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தார். அந்த கடைக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன் பஸ் பக்கத்துலேயும். அப்படியே வாங்கிட்டு வந்தவுடனே சரின்னு சொல்லிட்டு இதுதான் சிவகங்கை பஸ் ஸ்டாப். நான் இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா, இதுதான் சிவகங்கையோட பஸ் ஸ்டாப். நான் இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி போனதில்லைங்க. இப்போ தான் மொதல் டைம் போகிறேன். அதனால் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இதுதான் நாங்கள் வந்த பஸ், அந்த ப்ளூ கலர் பஸ் என்னதில் தான் கூடால இவரும் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அதை குடிச்சிட்டே இருந்தோம். என் தங்கச்சி எங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால், ஏன்னா அவங்க இருக்கிற ஹாஸ்டலு அங்கிட்டு பஸ் எதுவும் போகாது, ஆட்டோவில் தான் போகணும். அதனால் சரின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வர்றதுக்காட்டி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வெயிலுக்கு அந்த கரும்பு ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு போட்டு கொடுத்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அமிர்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி குடிக்கிறது நல்லதுங்க. அப்படியே என் தங்கச்சி வந்துட்டா. அப்படியே ஆட்டோவில் ஏறி நாங்கள் ஹாஸ்டலுக்கும் போயிட்டோம். ஹாஸ்டல் கேட்டு பூட்டி இருந்தது. உடனே ஆட்டோக்காரனை கீழே இறங்கி கேட்டை திறந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க உள்ளேயே அது உள்ளே முடிய ஆட்டோ போச்சு. திறந்து விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஆட்டோவை எடுத்துகிட்டு போனாங்க. நான் அங்கே போய் நான் என்ன பண்ணேன், என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போய் நிறைய கார்டன்லாம் இருந்தது. அங்கே அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களே பயிரிட்டு எடுத்துக்கிடுவாங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையாக இருந்துச்சு. எனக்கு இந்த கார்டன்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு போனவுடனே சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சுற்றி பார்த்தோம். என்ன பார்த்தோங்கிறது அடுத்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஹாஸ்டலுக்குள்ளே போயாச்சு. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா சுற்றி நல்லா வேலையெல்லாம் போட்டு நல்லா இருந்தாங்க. பிரண்டைலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. சுற்றி பிரண்டை தான். நாங்களாம் இங்கே பிரண்டை காசுக்கு தான் வாங்குவோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட்டில் போய் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நிறைய பிரண்டை கிடந்தது. இந்த பார்த்து பாருங்கள், எங்கள் சித்தி கூப்பிட்டோன்னே வந்தது. திருப்பி நான் போய் பார்த்தோன்னே என் முகத்தை பார்த்தோன்னே அங்கிட்டு திருப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னா பழக்கப்பட்ட ஆள்கள் ஏதோ புது ஆள்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா அந்த நாய் சவுண்டை நான் கட் பண்ணியிருப்பேன். நாய் கடந்து அந்த இதுக்குள்ளே கடந்து அவ்வளோ ஒரு குலைச்சிது. எங்கள் சித்தி சொல்ல அது கேட்கவே இல்லை. புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ குலைச்சிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த அங்கனுக்குள்ளே ஒரு கூண்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அந்த கூண்டுக்குள்ளே இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் நாயை பூட்டி வச்சுருந்தாங்க. இல்லைன்னா எங்களை கடிச்சிருக்குமோ என்னமோ, அவ்வளோ பயமாக இருந்தது. இந்த அடுப்பில் தான் ஹாஸ்டல் பிள்ளைங்க 80 பேருக்கு இதில் தான் சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணி இது பண்ணுவாங்க. எங்கள் சித்தி அங்கே வார்டன், அதாவது சமையல் பண்ணி போட்டுட்டு அங்கே ஒரு வார்டனாக இருக்காங்க. இதோட வாத்தோட எனக்கு நடை ரொம்ப பிடிக்கும். அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தில் போக போக தள்ளி போயிடுச்சு. அப்புறம் இந்த கோழி ஏதோ ஒரு கோழின்னு சொல்லுவாங்க, இந்த கோழியெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த வாத்தை தான் நான் க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. அது எங்களை விட்டு தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போனோன்னா கொஞ்சம் தண்ணி பழம் சாப்பிட உட்காந்துட்டோம். சாம்பார், கூட்டு, ஆம்லேட்டு, அப்பளம், ரசம், மோர் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா பசியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் கார்டன்லாம் சுற்றி பார்க்க இங்கே இருக்கிற காய்கறிகள் எல்லாமே இந்த கார்டன்லேருந்து முளைச்சது. தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் சீனி அரக்காய், பச்சை மிளகாய், இதெல்லாமே இவங்களே அங்களே பயிரிட்டு இவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அதாவது செயற்கை உரம் இல்லாத இயற்கையான காய்கறிகள்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. காய்கறிகளை காய்ச்ச இடத்துல நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சப்போட்டா மட்டும் பாருங்கள், ஒவ்வொன்றும் பலூன் தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கார்டனை சுற்றி பார்க்க வந்துட்டோம். முதல்ல பார்த்தது சப்போட்டா மரம் தான். கிச்சன் பக்கத்தில் இருந்தது. பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பெருசாக இருந்தது. ஆனால் பழமாக இல்லை, காயாக இருந்துச்சு. அது பிடுங்கினா பால் வெடிஞ்சிச்சா, சரி ஓகே இது எதுக்கு நம்ம அங்கேருந்து கொண்டு வரதுக்குள்ளே ஃபுல்லாக பையெல்லாம் நாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி பிடுங்கலை. ஆனால் பார்த்தேன் நல்லா பெருசாக இருந்தது. அப்புறம் எலுமிச்சை மரம் கொஞ்சம் ஓஞ்சி போச்சு போல் இருக்குது. ஒத்த எலுமிச்சை கூட கிடையாது. அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா மாமரமே அவ்வளோவா இந்த மரத்தில் சின்ன மரமாகட்டி அவ்வளோவா காயில். நார்த்தங்காய் மரம்லாம் இருந்துச்சு. நார்த்தங்காய் மரம் அது அந்த இலையை கிள்ளி மோந்து பார்த்தீங்க, ஸ்மெல் பார்த்தீங்க, அப்படி ஒரு ஸ்மெல்லு.
அப்போ அது மோந்து பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருந்தது. என் தங்கச்சி ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருந்தா. ஆனால் நல்ல வெயில் தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கூலிங் இருந்தது. பூரா மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால நல்லா கூலிங் இருந்தது. நார்த்தங்காய் பாருங்கள், அங்கே மேலே ஒரு நார்த்தங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். சில செடிகளில் காய்ச்சிருக்கு, சில செடிகளில் காய்க்காமல் இருந்தது. நல்லா பெருசு பெருசாக இருந்தது நார்த்தங்காய்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் கிடந்துச்சு. மாங்காய் மரத்தெல்லாம் பார்த்தோம். நல்லா உள்ளே வந்து வெயிலுக்குள்ளே தான் இருந்தோம். ஆனால் வெயிலுக்குள்ளே இருந்தாலும் அந்த வெக்க தெரியாமல் நல்லா கூலிங்காக இருந்துச்சு. இந்த படத்துக்கு பாருங்கள், இந்த 3 நாய்கள் தான் நாங்கள் வந்தோடனே குலைச்சி. அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு போயாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்து கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது. எங்கள் சித்தி பாபான்னு சொல்கிறப்ப வந்ததுங்க. ஆனால் நான் கூப்பிட்ட உடனே அங்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா பழக்கப்படாத ஆள் இல்லையா, அதனால வந்து அந்த சைடு போயிடுச்சு. ஆனால் அந்த வாத்தோட நடை வந்து செம்மையாக இருந்ததுங்க. அதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் அது பின்னாடியே போனேன். அது என்னையை பார்த்து பயந்து போயிட்டே இருந்தது. வீடியோவே எடுக்க முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு நாய் வந்து அவ்வளோ குலைச்சது. விட்டுருந்தா கடிச்சிருக்கும் போல இருக்குது. நான் வாய்ஸை கட் பண்ணிவிட்டேன். எங்களை பார்த்தோன்னே புதுசாக ஒரு ஆளை பார்த்தோன்னே ஹாஸ்டல் பாதுகாப்புக்காண்டி அந்த நாயை வளர்க்குறாங்க. 3 நாய் இருக்குது. இதை தான் ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு சமைக்கிற அடுப்பு. கிட்டத்தட்ட 80 பிள்ளைகள் இருக்காங்க. எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலில் வந்து வார்டனாக இருக்காங்க. சமையல் பண்ணி போட்டுட்டு என் தங்கச்சி அங்கே தான் படிக்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடலே நல்லா பசியும் ஆயிடுச்சு. அந்த வாத்தை வந்து நான் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும்னு போனால் நான் எடுக்க முடியலை. இது கூட நாங்கள் எங்களுக்கு நல்லா பசி ஆனதுனால சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நல்லா பசி ஆயிடுச்சு. உள்ளே போய் சாப்பிட உட்காந்துட்டோம். நெய் பருப்பு, ரசம், அப்புறம் பட்டாணி கூட்டு, அப்பளம், ஆம்லேட்டு, மோர் எல்லாம் வச்சுருந்தாங்க. பசிக்கு நல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காய்கறிகள் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இயற்கையான உரத்தில் அவங்களே போட்டு எடுத்தது. அதெல்லாம் வாங்க நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே, பச்சை மிளகாய், சீனியரக்காய், இதெல்லாம் அவங்க எப்படி போட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நான் 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குண்டாக இருக்குது, கொஞ்சம் காயாக இருக்குது. இருக்கட்டும், பழுக்க வைக்கலாம். வேண்டாம், வீட்டில் போய் பழுக்க வைக்கலாம். பால் வடியும் சொல்லி பால் வடியும். அதான் அது கொஞ்சம். இது சப்போட்டா, இது வந்து நெல்லியா ஜெனி, இது வந்து எலுமிச்சை. என்ன நார்த்தங்காய் மரத்தை பாருங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நார்த்தங்காய் மரம், சப்போட்டா. ஐயோ ஸ்மெல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மோந்து பாருங்களேன், இதோட இந்த இலையை பிச்சு மோந்து பார்த்தாலே ஸ்மெல் அப்படி இருக்குது. நல்லா ஸ்மெல் இருக்குண்ணா. அது லெமன், இது ஓஞ்சிருச்சு. இது லெமனா? இந்த லெமன் மரம் பாருங்க. நல்லா தண்ணி இல்லாமல் தான் அப்படி கிடக்குது. இது நார்த்தங்காய், இது சப்போட்டான்னு. நாங்கள் புதுசாக இருந்துருக்கோன்னு பார்த்து நம்மளை பார்த்து குலைக்கிது பாருங்க. சரி 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 சரி, நீ ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ போட்டு உள்ளே இருக்கிறது பொடி குணம் உள்ள ஒரு இது. இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள், சடையாகும். இதெல்லாம் பாருங்கள் பிரண்டை. நம்ம இதோட மகத்துவம்லாம் தெரியாமல் இப்படி கிடக்கிறதெல்லாம் விட்டுடுறோம். ஆனால் இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஊறுகாய் போடலாம், குழம்பு வைக்கலாம், சட்னி வைக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். முருங்கை மரம் எவ்வளோ கிடக்குன்னு பாருங்களேன். நிறைய கிடக்கு. முத்தி போயிடுச்சு. எவ்வளோ, இது ஃபுல்லாகவே பிரண்டை தாங்க. யார் வளர்க்குறா? இது வந்து தன்னால் முளைச்சி வர்றது தான். பிரண்டைக்கு யார் தண்ணி ஊற்றுவா? பாருங்க எவ்வளோ பிஞ்சு பாருங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நார்த்தங்காய் மரத்தையே பார்க்குறேன். நார்த்தங்காய் மரம். மாங்காய் சூப்பரு. இங்கே பாருங்கப்பா மாங்காயை கொடுங்களப்பா. இங்கே பாருங்க அப்படியே செடியோடு இருக்கிறத பார்த்தாலே இருங்க. இங்கே பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. இங்கேயும் பாருங்க மாங்காய் பாருங்க. ஐயோ பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. தண்ணி விடணும்னு. இங்கே பாருங்க கொத்து 1ல் 3. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாங்காய் அப்படியே கொத்தா இருக்குது. இங்கேயும் பாருங்கப்பா இவ்வளோ மாங்கான்னு பாருங்க.
மாங்காவை பார்த்தாலே இது நார்த்தங்காய். கீழே இந்த இதில் நடக்கிறதே நல்லா பறிச்சு பறிச்சு அந்த சவுண்டே நல்லா இருக்குது, முறுக்கு முறுக்குன்னு. இந்த இதில் நடக்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மாங்காய் தான், இப்போ தான் பூ விட்டுருக்குன்னு. இதில் வந்து பூ விட்டுருக்கு, இனிமே தான் காய் காய்க்கும். இதுதான் மாங்காவோட பூ ஒன்றுப்பா, மாங்காய் செடியில் வர்ற பூ ஒன்று. இதுதான் மாங்காய் பூ. அப்புறம் புளியங்காவா அங்கிட்டு புளிய மரம் அவ்வளோதான். இந்த கூட இருக்கு பாருங்க பிரண்டை, பிரண்டை நிறைய கிடக்குது. இதுலேயும் பிரண்டை இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட மகத்துவம் தேவை. ஆனால் இதெல்லாம் நல்லா முத்தி போயிருக்கு, இந்த பிரண்டை நல்லா முத்தி போயிருக்கு. இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிற பிரண்டை தான் நம்மளுக்கு வந்து நம்ம எதுக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டி ஒரு மாமரம். இந்த இது நல்லா நொறுங்குது நம்ம நடக்கிறப்பேவும். அவ்வளோ வெங்கிட்ட இந்த மாதிரி மரங்கள் இல்லை என்ன, புளியங்காய் தான் இருக்குது. புளிய மரம். சரி ஓகே. உங்கள் பப்பாளி என்ன, அது பப்பாளி, குட்டி பப்பாளி இருந்தா. ஆமாம் ஆமாம் ஆமாம், பப்பாளி மரம். அங்கிட்டு பப்பாளி இருக்கும், வாழை மரம்லாம் இருக்கும். வாங்க அங்கிட்டு போய் காமிக்க. தென்னை மரம் பாருங்க, இப்படி ஒரு இடத்துல நல்லா கட்டரை போட்டு தூங்கினா சும்மா எப்படி இருக்கும்ப்பா. பப்பாளி மரம் இருக்குது பாருங்க. எந்த ஒரு பப்பாளி மரம் பாருங்க, ஜிலு ஜிலுன்னு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பார்க்குறதுக்கே அப்படியே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க, பெரிய நெல்லிக்காயா, புளிப்பு நெல்லிக்காயா? அதான் இந்த இதில் அப்படியே இருக்கிறதுக்கு அவ்வளோ இந்த இயற்கையோட இயற்கை அப்படி இருக்கலான்னு. தென்னை மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குளு அதான் தண்ணி பாஞ்சது கொஞ்சம் நல்லா காய்க்குது. தண்ணி யார் பாய்ச்சலா ஜெனி? பாருங்க கார்டன் என்னென்ன. இது வந்து கத்திரிக்காய், கத்திரிக்காய் பாருங்க. தக்காளி பாருங்க, தக்காளி எப்படி இருக்குன்ட்டு. தக்காளி, மிளகாய், இந்த கத்திரிக்காய் பாருங்க. உங்களுக்கு நான் போக மாட்டேன். சீனி அவரைக்காய் எங்கிட்ட பாதை இருக்குது ஜெனி, எங்கள் அம்மா கிட்டே விடாது. இதுக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக கார்டன். இந்த சைடு மிளகாய் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் கார்டனுக்குள்ளே போய். வெங்காயம் அதான் போய் பார்த்து உள்ளே போய் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் தக்காளி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஐயோ தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக கிடக்கு பாருங்க. பறிச்சுட்டாங்க இன்னைக்கு எல்லாத்தையும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி எப்படி நம்ம இதெல்லாம் வந்து செயற்கை உரம் இல்லாமல் இயற்கையிலேயே வந்து வளர்றது. இது கீரை தானே, இல்லை சீனியாக இருக்கா பாருங்க. சீனியாக இருக்கா எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. அப்புறம் வெங்காயம், சீனியாக இருக்கா, தக்காளி, வெங்காயம்லாம் பார்த்தீங்களா. அப்புறம் கீரை, தண்டுக்கீரை, தண்டுக்கீரை, தக்காளிலாம் பாருங்கள் எப்படி காயாக அப்படியே நெருன்னு கிடக்குன்னு. அதெல்லாம் போட்டிருப்பீங்க. நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காவை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து செயற்கை உரம் இல்லாமல் இயற்கையிலே வர்றது. நம்ம இந்த மாதிரி நம்மலாம் வீட்டில் நம்மளே போட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறியை நம்மளே எடுத்துக்கலாம். மிளகா பாருங்கள் எப்போ பழுத்து வத்தல் ஆயிடுச்சு. வத்தல் தான் பழுக்கம்னா பிடுங்குவோம், வத்தலுக்கு தான். வத்தலுக்கு தானா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா மிளகா நல்லா பழுத்து, குண்டு மிளகா நல்லா காரம் இருக்கும்னு. ஃபுல்லாகவே மிளகா தான். பார்த்தீங்களா எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு. சூப்பராக பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா க்ரீனு ரெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில், நல்ல வெயில். இது வந்து சீனியாக இருக்கா தானே, சீனியாக இருக்கா செடியவே நான் இப்போ தான் பார்க்குறேன். சீனியாக இருக்கா எப்படி இருக்குன்னு தெரியாது, சீனியாக இருக்க செடியவே இப்போ தான் பார்க்குறேன். நம்ம ஒரு தக்காளி பறிச்சிருக்கிறோம். கார்டன் எவ்வளோ பெரிய கார்டன் பாருங்க. நல்லா இது என்ன காய்? ஏதோ ஒரு காய்க்குது. கம்டிங்கா தெரில, அது என்ன காய்னு. அப்பா
அங்கிட்டு வா. புங்க மரம் மேனல் எங்கிட்ட இருக்கு? அங்கிட்டு கீரைலாம் இருக்கும். கேட்டு பார்ப்போம். தண்டுக்கீரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. நல்ல வெயிலும் நல்லா வெயில் கொளுத்துதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பறிச்சுட்டு வந்துட்டோம். குட்டி தக்காளி, ஒரு தக்காளி ஒன்று பறிச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா இடம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம இப்படி போட்டு நம்மளே வந்து பயிர் செஞ்சு சாப்பிட்லாம். அதாவது இது இருக்கும் செயற்கை ஓஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் இருந்துச்சு. இந்த குழியெல்லாம் அதுதான் இருக்கும். பூசணிக்காய் நம்ம வெளியில் வாங்குகிற காய்கறிகள் எல்லாமே செயற்கை உரத்தை போட்டு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே இவங்க இயற்கையிலே பாருங்க இவங்க வந்து இது பண்ணுறாங்க. பெருசு கப்பக்கிழங்கு. இங்கே பாருங்கள் வாழை. இது வந்து பார்த்தீங்கன்னா சீனி கிழங்கு. இது சீனி கிழங்கா கப்பையாப்பா? இந்த இது கப்பம் கப்பை தானே? இது கப்பை. பாருங்க கப்பக்கிழங்கு, வாழை. பாருங்க கப்பக்கிழங்கு எவ்வளோ பெருசு. இங்கே வாங்க கிழங்கு இதுக்குள்ளேயா? இங்கே நிறைய பறிச்சு வண்டியாக நாங்கள் அவிப்போம். அவிச்சு வச்சுருப்போம். இந்த இதான் இது இல்லையா? இப்போ இது சீனி கிழங்காப்பா? இந்த சீனி கிழங்கு இருக்குது, கப்பக்கிழங்கு இருக்குது. இங்கே பாருங்க இது கிழங்கு அடியில் தானே கிழங்கு இருக்கும். அது கப்பை இந்த சிறுசாக இருக்குதுன்னா இந்த சீனியும் கிடக்கு. இங்கே பாருங்கள் கப்பக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடியில் தூரில் இருந்தாலும் எடுப்பாங்க. கப்பக்கிழங்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது. அது கீரை. அது என்ன கீரைன்னு தெரியல. இது அகத்திக்கீரைன்னு நினைக்கிறேன். அகத்திக்கீரை தானேப்பா அது? இந்த வளர்ந்துருந்த பெருசு பெருசாக இருக்கிறது அகத்திக்கீரை. அதாவது மேக்ஸிமம் ஹாஸ்டலுக்கு வேண்டியது எல்லாமே இவங்களே போட்டு எடுத்துக்கிறாங்க. அகத்தி மிளகாய் பார்த்தீங்களா எவ்வளோ மிளகாய் போட்டிருக்காங்கன்னு. அப்புறம் செம்பருத்தி செல்ல ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு. ஒரு மட்டும் பூத்துருக்கு. இது வந்து என்னது? கத்திரிக்காய். இது அது ஒரு கத்திரிக்காய், இது ஒரு கத்திரிக்காய்ண்ணே. இது வந்து நம்ம அங்கே பார்த்தது வந்து வெள்ளை கத்திரி. இது வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கலாம் அந்த கத்திரி. பார்த்தீங்களா? இந்த கத்திரியே வந்து கலர் வந்து பர்பிளில் இருக்கும். இதெல்லாம் கேட்க பர்பிள் கலரில் வந்துடும் அந்த கத்திரி. இது ரெண்டு விதமாக இந்த வெயிலுக்கு அழகாக ரெட் கலரில் நல்லா இந்த க்ரீன் வந்து ரெட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக செம்பருத்தி பூண்டு பூத்துருக்குன்னு. பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. இந்த இது கட்டினதுக்கப்புறம் எங்கள் நாய் பூரா செத்து போயிடுச்சு. ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் எது கட்டினதுக்கப்புறம்? இது கட்டினதுக்கப்புறம் ஒரு நாயெல்லாம் உள்ளே வர முடியாது. பிள்ளையிலே கடிச்சு விட்டுருச்சு 4-5 பேரை. அப்படி ஒரு நாய். எல்லாம் வந்து ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு எனக்குள்ளே நல்லா ஒரு உட்கார்றதுக்கு உட்காந்துக்கலாம். நல்லா அழகாக இருக்குப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் இடம் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கொய்யா மரம். ஆனால் கொய்யா பழம் இல்லை, குட்டி குட்டி காயாக கிடக்கு. மூங்கில் பாருங்கள் பார்த்தீங்களா? மூங்கில் இப்போ தான் வளர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். மூங்கில் தானே இப்போ? இது மூங்கில் தானேப்பா? இல்லையே இது மூங்கில் இல்லையே. எனக்கு தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது மூங்கில். மூங்கில் இது என்னது? இது மூங்கில் கிடையாது. மூங்கில் நல்லா குழாய் மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இது மூங்கில் கிடையாது, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. இது என்னது? கள்ளி 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 செடி. கள்ளி செடியா? ஆமாம், அங்கே இருக்கும் கள்ளி செடி. ஆகா மரமே, அழகு மரமே, ஓஹோ மரமே, உயர்ந்த மரமே, ஒரு குத்தி இலைக்கு கெடி. ஓ அந்த பழமொழி இதுக்கு தானா? ஓ பரவாயில்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே ஒரு பழமொழி இருக்குது. ஒரு இலை கூட இவர் சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி ஒரு இலை கூட இல்லை பாருங்க. ஆகா மரமே, அழகிய மரமே, ஒரு கொத்தி இலைக்கு ஓஹோ மரமே, உயர்ந்த மரமே, ஒரு கொத்தி இலைக்கு கெதி கட்ட மரமே, ஒரு கொத்தி இலைக்கு கெதி கட்டுற மரமே. இதுதான் இதுதான் இலை. அது இந்த குச்சி குச்சியாக நீட்டிட்டு இருக்கிறது இந்த இதானே? ஓ தப்பி தவறி இருந்தா பாருங்க. இதில் இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு முட்டு முட்டா நீட்டிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் இலை. மீதி எதுலேயுமே அவ்வளோ இலையே இல்லை. சேராது. ஆமாம், இலை எங்கேயோ 1-2 இருக்குது. ஆனால் பார்க்க நல்லா பசுமையாக இருக்குது.
சேஃப்டிக்கு பார்த்தீங்களா எப்படி பீங்கான் குத்தி வச்சுருக்காங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பீங்கான் நல்லா காமௌண்ட் இப்படி குத்தி வைக்கணுங்க. நம்மளும் எவ்வளோ பீங்கான் குத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. என்ன செடி வச்சாலும் சூப்பராக வருது. என்ன சூப்பராக வரும். ஆனால் பராமரிப்பு தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அங்கே அது என்னதுங்க? விளாம்பழமா? அழகாக பூ இருக்குது, காய் நிற்க மாட்டேங்காரு. ஆமாம், தண்ணி செல்லுங்க. இது என்ன மரம்? இந்த மேலே விளாம்பழம் தானே? அது என்ன பண்ணுவாங்க? இது இந்த சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பறிச்சுட்டு போங்க, சும்மா தானே கிடக்கு. காய் கலக்க வச்சுக்கோங்க. விளாம் இந்த இங்கே நிறையா இருக்குது விளாம்பரம் பாருங்க, எவ்வளோ காயெல்லாம் இருக்குது பாருங்க. கொத்து கொத்தா விளாம்பரத்தில் நிறைய காயெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சம்மானு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவோம் அந்த சரஸ்வதி பூஜை சமயம். பழம் புளிப்பாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது, புளிப்பாக இருக்கும். ஒரு நேசம் கொய்யாப்பழம் மாதிரி உள்ளே இருக்கும். பறிச்சுட்டு போங்க. ஏன் பழமாக இருந்தால் தான் பறிக்கணுமா? பழமாக இருந்த பழமே சாப்பிட முடியாது. அது சாமிக்கு சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிக்கும். மரம் தான். வீட்டுக்குள்ளே பாருங்க, இந்த கோழிக்கெல்லாம் நிற்கும் பாருங்க. அந்த அது என்ன நெருப்பு கோழி தானே? நெருப்பு கோழி இல்லை, நார்மல் ஆண் கோழி மாதிரி. அந்த கழுத்துக்கீழே தொங்குறது. ஆமாம், அது நெருப்பு கோழிலாம் இல்லை. ஐயோ, கோழி பார்க்கவே அப்படியே அது கொலை நீங்கள் நோக்கில் தொங்குறது பார்த்தாலே நல்லாயிருக்கும். இது கோழிக்கல், இதுக்குள்ள தான் அடையும். இங்கே பாருங்கள், நம்ம கிட்டத்தில் போக போக அது சவுண்ட் கொடுக்குது பாருங்கள். அது க்ளோஸ்அப் கொத்துமா? பெருசு கத்து, இது கத்துவான்னு தெரியல. நான் ஆள் பக்கத்தில் அதுக்கா அது கழுத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கழுத்தை பார்த்தீங்களா? கழுத்தை பார்த்தீங்களா? அது கீழே அப்படியே கொலன்னு பாருங்க. அது தொட்டோன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். குட்டி கோழி பாருங்க, கோழி எப்படி ரெட்டாக இருக்குன்னு, ரெட் கலரில் பார்த்தீங்களா எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அது என்ன வாயை கொலன்னு தொங்குற மாதிரி இருக்குது. முன்னாடி 3 கோழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஒன்று வருது. அப்புறம் அது என்ன கோழி? தின்னிக்கோழி. தின்னிக்கோழி, தின்னிக்கோழி. இது நெருப்பு கோழி, வான்கோழி, வாத்து. அந்த வாத்து அந்த படுத்துருக்காங்க. வாத்து நல்ல குளுகுலுன்னு. ஓ 4 பேரும். அப்புறம் சாதாரண கோழி குஞ்சு, குட்டி குஞ்சு பாருங்கள், குட்டி குஞ்சு. இங்கே நல்லா குளுகுலுன்னு இருக்கு. இதுகளுக்கு தண்ணி என்ன குடிக்கிறதுக்கு இதில் ஊற்றி வச்சிருக்கு. குளிக்கும். வாத்து குளிக்கிறதுக்கா? குளிக்கும், அதுக்கு தான். பார்த்தீங்களா, வாத்து குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா காட்டுற ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, இந்த கோழியே தின்னிக்கோழி. தின்னிக்கோழி. வாத்து குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல். இது மனுஷன் குளிக்கிறதுக்கே ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஆனால் இவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டி விட்டுருக்குறாங்க. இங்கேயே லெமன் மரம் இருக்குது பாருங்க, 3 மரம். குட்டி குட்டி மரமாக இருக்குது. லெமன் மரம் இங்கே குட்டி குட்டி மரமாக இருக்குது. தென்னை மரம் அப்படியே அங்கிட்டு முருங்கை மரம் இருக்குவாங்க பாருங்க. ஆமாம், கூப்பிடுங்க. அந்த குளுகுலுன்னு இருக்கும். அப்படியே போயிட்டு சேப்பல் பார்க்குறீங்களா? அப்படின்னா சர்ச்சு. அதை சாவி எடுத்துட்டாரு. இங்கே பாருங்கள், இந்த கோழி பார்த்துட்டா எனக்கு அந்த கழுத்தை போய் தொடணும் மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தில் போனால் கொத்துமா. இங்கே பாருங்கள், அதுக்கு மூஞ்சி எதுன்னே தெரியல. இது கிட்டத்தில் வருது, கொத்துமா ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. அது நல்லா குளுக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேட்டோடு சேர்ந்து அப்படியே இங்கே சூப்பராக நம்ம ஒரு இது பண்ணலாம். பாருங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே நல்லா கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அப்படியே இயற்கையாக ஒன்றி கோழி இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இட்லி இப்போ பார்த்தீங்களா அழகாக இருக்குது. கத்தாழை இருக்கு பாருங்க. இது என்னமோ ஒரு இதுன்னு சொல்லுவாங்களே, கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. நித்திய கத்தாழை பாருங்க, வாங்கி வச்சோம்ல, நம்ம வாங்கி வச்சோம்ல, வரல முன்னாடி வச்சோம். சரிங்க பாருங்க, இந்த கத்தாழை, அந்த கத்தாழை, அந்த கத்தாழை நாகர்வேல நித்திய கல்யாணி, இட்லி பூ, மேலே இந்த அளவுக்கு வைக்கிற இந்த பூ. அப்புறம் இது என்னது? இது இட்லி பூ தானே? அது ஒரு இட்லி பூ தான் ஒன்று வருது. அப்புறம் அது என்ன கோழி? தின்னிக்கோழி. தின்னிக்கோழி, தின்னிக்கோழி. இது நெருப்பு கோழி, வான்கோழி, வாத்து. அந்த வாத்து படுத்துருக்காங்க. வாத்து நல்ல குளுகுலுன்னு. ஓ 4 பேரும்.
அப்புறம் சாதாரண கோழிகை குஞ்சு, குட்டி குஞ்சு பாருங்கள், குட்டி குஞ்சு. இங்கே நல்லா குளுக்குலன்னு இருக்கு. இதுகளுக்கு தண்ணி என்ன குடிக்கிறதுக்கு இதில் ஊற்றி வச்சிருக்கு. குளிக்கும். வாத்து குளிக்கிறதுக்கா குளிக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்களா? வாத்து குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா காட்டுற ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? அங்கே வருங்க இந்த கோழியே, திணிக்கோழி. தின்னிக்கோழி. வாத்து குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல். இது மனுஷன் குளிக்கிறதுக்கே ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஆனால் இவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டி விட்டுருக்குறாங்க. இங்கே லெமன் மரம் இருக்குது பாருங்க, 3 மரம். குட்டி குட்டி மரமாக இருக்குது. லெமன் மரம் இங்கே குட்டி குட்டி மரமாக இருக்குது. தென்னை மரம் அப்படியே அங்கிட்டு முருங்கை மரம் இருக்கும். அங்கே பாருங்க. ஆமாம், கூப்பிடுங்க. நல்லா குளுக்குலன்னு இருக்கும். அப்படியே போயிட்டு சேப்பல் பார்க்குறீங்களா? அப்படின்னா சர்ச்சு. அதை சாவி எடுத்துட்டாரு. இங்கே பாருங்கள், இந்த கோழி பார்த்துட்டு எனக்கு அந்த கழுத்தை போய் தொடணும் மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தில் போனால் கொத்துமா. இங்கே பாருங்கள், அதுக்கு மூஞ்சி எதுன்னே தெரியல. கிட்டத்தில் வருது கொத்துமா, ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. அது நல்லா குளுக்குலன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேட்டோடு சேர்ந்து அப்படியே இங்கே சூப்பராக நம்ம ஒரு இது பண்ணலாம். பாருங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே நல்ல கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அப்படியே இயற்கையாக ஒன்றி கோழி இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக பச்சை பசேர். பார்த்தீங்களா இட்லி இப்போ பார்த்தீங்களா அழகாக இருக்கு. இது என்னமோ ஒரு இதுன்னு சொல்லுவாங்களே, கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. நித்திய கல்யாணம் கத்தால பாருங்க, வாங்கி வச்சோம்ல, நம்ம வாங்கி வச்சோம்ல, வரல முன்னாடி வச்சோம். சரிங்க பாருங்க, இந்த கத்தால அந்த கத்தால நாகர்வேல நித்திய கல்யாணி, இட்லி பூ, மேலே இந்த அளவுக்கு வைக்கிற இந்த பூ. அப்புறம் இது என்னது? இது இட்லி பூ தானே? அது ஒரு இட்லி பூ தான் ஒன்று வருது. அப்புறம் அது என்ன கோழி? தின்னிக்கோழி. இது என்ன கோழி? வான்கோழி, வாத்து. படுத்திருக்காங்க நல்ல குளுகுலுன்னு. 4 பேரும். அப்புறம் சாதாரண கோழிகை குஞ்சு, குட்டி குஞ்சு பாருங்கள், குட்டி குஞ்சு. இங்கே நல்லா குளுக்குலன்னு இருக்கு. இதுகளுக்கு தண்ணி என்ன குடிக்கிறதுக்கு இதில் ஊற்றி வச்சிருக்கு. வாத்து குளிக்கிறதுக்கா பார்த்தீங்களா? வாத்து குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா காட்டுற ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? அங்கே வருங்க இந்த கோழியே, தின்னிக்கோழி. வாத்து குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல். இது மனுஷன் குளிக்கிறதுக்கே ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஆனால் இவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டி விட்டுருக்குறாங்க. இங்கே லெமன் மரம் இருக்குது பாருங்க, 3 மரம். குட்டி குட்டி மரமாக இருக்குது. லெமன் மரம் இங்கே குட்டி குட்டி மரமாக இருக்குது. தென்னை மரம் அப்படியே அங்கிட்டு முருங்கை மரம் இருக்கும். அங்கே பாருங்க. ஆமாம், கூப்பிடுங்க. குளுக்குலன்னு இருக்கும். அப்படியே போயிட்டு சேப்பல் பார்க்குறீங்களா? அப்படின்னா சர்ச்சு. சாவி எடுத்துட்டாரு. இங்கே பாருங்கள், இந்த கோழி பார்த்துட்டு எனக்கு அந்த கழுத்தை போய் தொடணும் மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தில் போனால் கொத்துமா. இங்கே பாருங்கள், அதுக்கு மூஞ்சி எதுன்னே தெரியல. கிட்டத்தில் வருது கொத்துமா, ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. அது நல்லா குளுக்குலன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேட்டோடு சேர்ந்து அப்படியே இங்கே சூப்பராக நம்ம ஒரு இது பண்ணலாம். பாருங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே நல்ல கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அப்படியே இயற்கையாக ஒன்றி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக நம்ம போடுறது பார்த்திங்கன்னா சர்ச்சு தான். அந்த படிக்கட்டு போதில் அதுதான் மேலே ஃபாதரோட ரூம். சர்ச்சை உள்ளே திறந்தோடனே அவ்வளோ ஒரு வெண்மையாக பிரகாசம், அப்படியே உடம்பும் குளுக்குள்னு இருந்தது, மனசுமே அப்படியே குளுக்குள்னு இருந்தது. அப்படியே சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு அந்த சுரூபங்கள்லாம் பார்த்தோன்னே அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணணும்னு தோணுச்சு. பொதுவாக எந்த சர்ச்சுக்கு நான் போனாலுமே நான் ப்ரேயர் பண்ணணும்னு எனக்கு மனசு தோணும். மனசு அப்படியே குளுக்குள்ளு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பொண்ணு அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷம். அந்த வார்த்தைகளை பார்த்தா அது இன்னுமே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ண ஒரு 10 நிமிஷம்
கால் மணி நேரத்துக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுருவங்கள்லாம் ஒவ்வொன்றா பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேரி மாதா குழந்தையோட, இது வந்து ஏசப்பா சிலுவையில் அரைஞ்ச மாணிக்கு இருக்கிறது வந்து அப்படியே அந்த அந்த சுரூபம் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூசியப்பர் கையில் குழந்தையோடு இருக்கிற மாதிரி இந்த 3 சுரூபங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முன்னாடி பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலுவை போட்டு ஒன்று இருந்துச்சு. நல்லா லைட்லாம் சூப்பராக போட்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே பிரகாசமாக ஒளியாக இருந்துச்சு. அப்படியே அந்த சுருவத்தையும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு அதுலேருந்து வர மனசில் இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கார் நீங்கள் போங்க நான் வரலன்னு சொல்லி உட்காந்துட்டாரு. அடுத்தடுத்து அங்கே தான் பார்க்க வந்தோம். சரின்னு சொல்லி அதுலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்திங்கன்னா அவரோட ஃபாதரோட கார் வந்து நின்றுட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இதுக்கடுத்து நான் என்னென்ன பார்த்தேன், என்ன இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம், என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இதோட முடிச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே சர்ச்சிலேருந்து நம்ம கிளம்பி எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்லாம் புளிப்பு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்கள்ல, அரை நெல்லிக்காய். நான் எங்கள் கார்டன் சைடு கூட காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த நெல்லிக்காய் மரம் அங்கே இருந்தது. சரி அங்கே போய் கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுக்கலாம், ஏன்னா எங்கள் மரத்தில் இப்போ தான் விடுது, அங்கே கொஞ்சம் பெரிய நெல்லிக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நெல்லிக்காய் வந்து பறிச்சுட்டாங்க போல் இருக்குது. இருந்தது கொத்தாக இருந்தது, கொஞ்சம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் என் தங்கச்சி வந்து அந்த மரத்தை வந்து அப்படியே உழுப்புனா நான் அப்படியே கீழே நெல்லிக்காய்லாம் பாருங்கள் விழுகிறது தெரியுதா. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் நெல்லிக்காய்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு மட்டும், ஏன்னா பஸ்ஸில் வர்றப்போ கொஞ்சம் வாமிட் வர்ற மாதிரி இருந்தால் அந்த புளிப்பு நெல்லிக்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, புளிப்பாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் நெல்லிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சைடு வந்தோம்னு பார்த்திங்கன்னா இந்த சைடுமே வந்து மருதாணி மரம் இருந்துச்சு. முருங்கை மரம் ஒன்று இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ அவ்வளோ பூ இருந்தது. அப்படியே சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முருங்கைப்பூ பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மரத்துலேருந்து கொஞ்சம் முருங்கைப்பூவும் நான் நிறையா வந்து ஒரு பாலித்தீன் கவர் ஃபுல்லாக வந்து பறித்து வச்சுட்டேன். இந்த முருங்கைப்பூவில் வந்து ரசம் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், நம்ம பருப்பு கூட போட்டு கூட்டாகவும் வைக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் மரம் வச்சுருக்குறோம், ஆனால் இவ்வளோ இது இல்லை. சரின்னு சொல்லி அதையும் பறிச்சுட்டு அப்புறம் வந்து மேலே மாடியில் போய் இருந்து பார்த்தோம். எப்படி வியூ எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி காடு, நடுவில் தான் இந்த பில்டிங். ஹாஸ்டலாங்காட்டி பக்கத்தில் எந்த இதுவுமே கிடையாது, நடுவில் தான் அந்த பில்டிங் இருந்தது. எந்த பக்கம் பார்த்தாலுமே 4 பக்கமுமே நான் போய் பார்த்தேன். கண்ணு கட்டுற தூரம் முடிய வந்து எதுவுமே வீடுகள் இல்லை. எல்லாம் வந்து அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து இருக்குது. நடுவில் மட்டும் ஹாஸ்டல் இருக்குது. கொஞ்சம் பயம்தான், ஆனாலும் வந்து ஹாஸ்டல் பெரும்பாலும் அப்படி தானே இருக்கும், ஃபுல்லாக லேடிஸ் ஹாஸ்டல். அதனால் திக்க கேமரா வேறு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கேமரா வேறு இருந்துச்சு, வாட்ச்மேன் வேறு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மேலேருந்து பார்க்குறப்ப வியூ நல்லா சூப்பராக இருந்துச்சு. 4 சைடுமே நான் போய் எடுத்தேன். 4 பக்கம் முன்னாடி பின்னாடி, அப்புறம் இந்த சைடு இடது சைடு வலது சைடு 4 சைடுமே போய் எடுத்தேன். ஒரு சைடு மட்டும் கார்டனாக தெரிஞ்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மாடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து 4:30 ஆயிடுச்சு. சரி ஊருக்கு கிளம்பி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சில ஃபோட்டோஸ் சில வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். ஆனால் எனக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா, அதாவது அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சவுண்டுமே இல்லாமல் அமைதியாக நடு இதில் இந்த ஹாஸ்டல் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஊருக்கு வரணுமே, என் பொண்ணை வேறு நாங்கள் ஒத்தியில் விட்டுட்டு சிவகங்கைக்கு போயிருந்தோமா. சரின்னு சொல்லிவிட்டு அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். நாங்கள் போனதுலேருந்து நான் என்னென்ன பண்ணேன், என்ன பார்த்தேன், என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊருக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சு. அதனால் வந்து மேலேருந்து கீழே வந்து நாங்கள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். 5 மணிக்கு கிளம்பியாச்சு, ஊருக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். வர்றப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸே இருந்தது. ஸ்கூல் பஸ்ஸே அங்கேருந்து வந்து ஹாஸ்டல்லேருந்து சிவகங்கைக்கு எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வந்துட்டோம். என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருக்கும். அங்கே இருக்கிற இயற்கை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா தனிமையாக நல்லா காட்டுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற வீடு எல்லாமே நான் ரொம்ப லைக் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லைக் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே பாய்.